வணக்கம். இன்றைக்கி நம்ம பேச போகிற விஷயம் இந்த கேரளா மாந்திரிக சேனலில் யக்ஷி வசியம் என்று சொல்லுவாங்க. இது யக்ஷின்னு சொன்னாலே நம்ம பயப்படுவாங்க, பேய் பிசாசு அப்படி கிடையாது. யக்ஷிகளை உபாசனை பண்ணுறது வசீகரண சித்தி சீக்கிரமாக கிடைக்கிறதுக்காக தான் இந்த யக்ஷிகளை உபாசனை பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. நல்லா சுந்தரியாக இருக்கிறா, பெட்டன்னு பிரத்யக்ஷப்படுறது, நம்ம என்ன நினைக்கிறீங்களோ அதை கொடுக்குறவங்க, நல்ல சுகந்தங்கள் நல்ல மனங்கள் கொடுக்குற யக்ஷினிகள்னு சொல்லுவாங்க. யக்ஷிகள் வந்துட்டு அந்த சாதனை, அந்த யக்ஷியை உபாசனை பண்ணி அதோட மந்திர சித்தி நேடி எடுத்தால் அதுக்கப்புறம் மந்திரங்கள் பலதரத்திலுள்ள உபயோகங்களுக்காக உபாசகர் யூஸ் பண்ணுறாங்க. யக்ஷி மந்திரங்களில் பல மந்திரங்களும் ஜபரீதிகளும் யாருக்கும் அதிகமாக தெரியாது. அது ஒரு சம்பிரதாயிக ரீதின்னு சொல்லுவாங்க. சம்பிரதாயம் மீன்ஸ் வந்துட்டு பூர்வீகர் சொல்லி கொடுக்குற ஒரு இது நிறைய விஷயங்களுக்கு பண்ணலாம். தனாகர்ஷண மந்திரங்கள் ஜபம் பண்ணி சித்தி நேடி எடுத்து உங்களுக்கு பணக்காரன் ஆகலாம், தனவான் ஆகலாம். அதே எப்படி உரைச்ச மனசு, நல்ல மனசோட நிரந்தரம் இந்த மந்திரம் ஜபம் பண்ணால் தன சமிருத்தி லபிக்கும். அதே எப்படி தானே புருஷன் பொண்டாட்டிக்குள்ளார சண்டைகள் இருந்துச்சுன்னா இந்த மந்திரத்தை ஜபம் பண்ண மந்திரோபாசனம் நடத்தி உங்களுக்கு உங்கள் பிரச்சனைகளை சால்வ் பண்ணுறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. இந்த மந்திரத்தை நிறைய பேர் மந்திரோபாசனை பண்ணி தனிகராகன நிறைய பேர் நம்ம இடத்துல நிறைய இருக்காங்க. ஆனால் அவங்க யாருமே இது வெளியில் சொல்ல மாட்டோம். அதே மாதிரி தானே உங்களுக்கு மாந்திரிக ரீதியில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்துருச்சுன்னா குரூரவும் துஷ்கரமாக இருக்கிற சக்தியுள்ள எதிராளிகள் உங்கள் ஆப்போசிட் பார்ட்டி இருந்தால் அவங்கள நேரிடுறதுக்கும் இந்த மந்திரத்தை நீங்கள் பயப்படுத்தலாம். அதே போல் தான் அவங்கள நம்ம வந்துட்டு இப்போ வசியம் பண்ணிட்டும் நம்ம கிளியர் பண்ணி கொண்டு வந்து நம்ம காலடியில் வச்சிடலாம். அது ஒரு துரோகம் மாதிரி நம்ம பண்ணலாம்னு சொல்லுவாங்க. மந்திர சாஸ்திரங்களில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வசியம்தான் யக்ஷி வசியம், கந்தர்வ வசியம்னு சொல்லுவாங்க. நல்ல விஷயங்களுக்கு வசிய மந்திரங்கள் ஜபம் பண்ணுறதுனால யாതൊരു ദോഷങ്ങളും இருக்காதுன்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா? മന്ത്രം മനസ്സിനെ ശുദ്ധമാക്കുന്ന ഒരു മന്ത്രം, അതുകൊണ്ട് ശുദ്ധമാക്കുന്നതുകൊണ്ടാവുന്ന ഒരു വഴി എന്ന് വേണമെങ്കിൽ നമ്മൾ சொல்லலாம். മന്ത്രശാസ്ത്രത്തിൽ പറയുന്നത് മനനാൽ ത്രായതേ ഇതി മന്ത്ര എന്നതാണ് ശാസ്ത്രം. ഒരു മൂർത്തിയുടെ മന്ത്രം നിരന്തരം ഉരുവിടുമ്പോൾ ആ മൂർത്തി മനസ്സിനെ രക്ഷിക്കും എന്നതാണ് അതോടെ അത് സുഖത്തുക്കും ദുഃഖത്തുക്കും ഏതൊരു സുഖത്തുക്കും ദുഃഖത്തുക്കും കാരണം മനസ്സ് தான். அப்போ அந்த மனசு கிளியராக இருந்துச்சுன்னா எல்லாமே சரியாயிடும் சொல்லுவாங்க. மன ஏவ மனுஷ்யானாம் என்றால் சொல்லுவாங்க. காரணம் சுகதுக்கையோ என்று உபனிஷத்திலும் சொல்லியிருக்காங்க. யக்ஷி விபாகத்தில் படுற ஒரு யக்ஷினி மந்திரத்தை குறித்து தான் இன்றைக்கி நான் உங்களை இங்கே சொல்ல போகிறாங்க. அந்த மந்திரம் வந்துட்டு வட யக்ஷினின்னு சொல்லுவாங்க. அந்த யக்ஷியை பற்றி அதோட தியானம்ங்கிறது வந்துட்டு அருண சந்தன வஸ்திர விபூஷதாம் சஜ்ஜலா தோயதா துல்ய நனுருஜம் ஸ்மரரகம் திருஷ்யம் வடயக்ஷினிம் கிரமுக நாக லதாதளயுகரம். இதான் அதோட மந்திரம் வந்துட்டு ஓம் ஏஹி ஏஹி யக்ஷி யக்ஷி மகாயக்ஷி வடவிருட்ச நிவாசினி சீக்கிரம் மே சௌக்கியம் குரு குரு ஸ்வஹா. இந்த மந்திரம் தினமும் 108 வாட்டி ஜபம் பண்ணேன்னா உங்களுக்கு கட்டாயமாக 41 நாளுக்குள்ளே அந்த மந்திர சாதனை வந்துடும். அதுக்கப்புறம் இந்த மந்திரங்கள் நீங்கள் யூஸ் பண்ண உங்களுக்கு அது ஜபம் பண்ண உங்களுக்கு வந்து 4 லட்சம் ஒரு ஜபம் பண்ணணும். 4 லட்சம் ஒரு ஜபம் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஹோமங்கள் பண்ணி அதுக்கு பூஜைகள் எல்லாம் கொடுத்து அதை திருப்திப்படுத்தி அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு 4000 ஒரு ஹோமங்கள் இருக்குது. பாயசம், அதேபடி வந்துட்டு நிவேத்தியங்கள், அவிழ், சர்க்கரை, பழம், திருமதுரம், தேன், காட்டு மரங்கள், மூலிகைகள் இதெல்லாம் சேர்த்து யாகம் வளர்த்தணும். 4000 ஒரு ஜபம் பண்ணி யாகம் நடத்தி அந்த சாமிக்கு மறுபடியும் நம்ம வந்துட்டு 4 லட்சம் ஒரு ஜபம் பண்ணால் இந்த மந்திரம் உங்களுக்கு கைக்கூடி வரும். அதுக்கப்புறம் யாராலையும் உங்களை தொட முடியாத அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான வசிய மந்திரம் தான் இது. மந்திரம் தியானம் சொன்னேன்னா அருணச்சந்தன வஸ்திர விபூஷதாம் சஜலதோயதா துல்யனனுருஜாம் ஸ்மரரகம் திருஷ்யம் வடயக்ஷிணிம் கிரமுகநாகலதாள
யுகராம். மந்திரம் வந்து ஓம் ஏஹி ஏஹி யக்ஷி யக்ஷி மகாயக்ஷி வடவிருட்ச நிவாசினி சீக்கிரமே சௌக்கியம் குரு ஸ்வாஹா. நான் அப்போ அந்த மந்திரத்தை ஜபம் பண்ணிவிட்டு இது நம்ம பயன்படுத்தினா உங்களோட தொழில் ഉണ്ടാകുന്ന പ്രശ്നങ്ങൾ, അതേപോലെ തന്നെ വന്നിട്ട് ഫാമിലിയിൽ ഉണ്ടാകുന്ന പ്രശ്നങ്ങൾ, വ്യാധി, ധനപ്രശ്ന, കടൻ പ്രശ്ന எல்லாத்துக்கும் இதுக்கு முக்தி நேடலாம் இந்த மந்திரத்தை பற்றி. அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு மந்திரம் தான் இது. இது எங்களுடைய பாரம்பரியமான மந்திரம். ஆனால் இது நாங்கள் வந்துட்டு நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்காக நம்ம இது பண்ணுறோங்க. கஷ்டப்படுறவங்களுக்காக தான் இந்த மந்திரத்தை நம்ம கொடுத்துருக்கோங்க. இந்த 41 நாள் 108 வாட்டி இந்த ஜபம் பண்ணால் யக்ஷி உங்கள் முன்னாடி வந்து நின்று உங்களுக்கு இஷ்டவரத்தை கேட்பாங்க. இஷ்டவரம் மீன்ஸ் வந்துட்டு உங்களுக்கு என்னதான் தேவையோ அந்த தேவையை கேட்பாங்கன்னு சொல்லுவாங்க. இதில் யக்ஷி 36 விதமான யக்ஷிகள் இருக்காங்க. இதில் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கிறது வட யக்ஷின்னு சொன்ன மந்திரத்தை பற்றி தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போது இது உங்களுக்கு அதோட குணங்களும் எல்லாமே கிடைக்கும்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அதாவது ശരിക്കും ഇത് நான் சொல்கிறது வந்து வைதிக சங்கல்பம் விபின்னமான, அதாவது டிஃப்ரெண்டான ஒரு மந்திரம் யக்ஷி ஆராதனை பற்றி தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. எல்லோரும் பயன்படுத்துங்க. உங்களோட குடும்பத்தை நல்லா இருக்கணும். நன்றி, வணக்கம்.